நல்ல நேரத்தில் நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியோடு கூடியிருப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் இறைவனுக்கு முதற்கணே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி முக்தா சுந்தர் அவர்கள் மிகவும் அவரோடு காத்திருந்தார் இந்த படத்தின் வெளியீட்டுக்காக. இறைவன் நாட்டம் வேறு மாதிரி இருந்திருக்கிறது. இருந்தாலும் அவர் முக்தா கோவிந்த், தம்பி முக்தா கோவிந்த் அவர்கள், அவர் நல்ல ஆத்மா. அந்த ஆத்மா உடலை மாற்றிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். அவர் இறக்கவில்லை. அவர் இங்கிருந்து இங்கு நடக்கும் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த படம் வெளியாவதையும் பார்த்து மகிழ்வார். அது என் நம்பிக்கை. இந்த படத்தை பொறுத்தவரை தம்பி சத்யசிவா அவர்கள் கழு என்ற படத்தை, ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை மிக அற்புதமாக வடிவமைத்து அதை மாபெரும் வெற்றியடை செய்த இயக்குனர். இந்த படத்தில் இதை ஒரு படம் என்று சொல்வதை விட ஒரு வாழ்வியல் பதிவு அப்படி பண்ணியிருக்கிறார். ஈழத்தமிழர்களை பற்றி அல்லது புலம்பெயர்ந்த மக்களை பற்றி படம் எடுப்பதாக இருந்தால் 10 படம் 100 படம் எடுக்க முடியும். ஆனால் இந்திய வெளியுறவு கொள்கையின் பிரகாரம் மத்திய தணிக்கை குழுவில் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருப்பதால் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காது. அதனால் இயக்குனர் சத்யசிவா அவர்கள் ஈழ மக்கள் பிரச்சினை, புலம்பெயர்ந்த மக்களின் வேதனை, வழி, அதையெல்லாம் மனதுக்குள் வைத்துக்கொண்டு ஒரு கட்டிட தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்வியல், அதில் சம்பந்தப்பட்ட புலம்பெயர்ந்த ஒரு பெண்ணின் காதல், இதை அற்புதமாக சொல்லி தணிக்கை குழுவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல், இது ஒரு காதல் கதை, ஒரு கட்டிட தொழிலாளிக்கும் புலம்பெயர்ந்த பொண்ணுக்குமான ஒரு காதல் கதை. இந்த கதையை ஒரு வழக்கமான கதாநாயகன் என்றால் இப்படி இருப்பான், கதாநாயகி என்றால் இப்படி இருப்பார், இந்த கதாபாத்திரங்கள் இப்படி இருக்கும் என்ற இலக்கணங்களை எல்லாம் மீறி இதை ஒரு வாழ்வியல் பதிவாக பதிந்திருக்கிறார். அதன் மூலம் ஈழ மக்களின் வேதனையை சொல்ல முடியாவிட்டாலும், புலம்பெயர்ந்த மக்களின் வழிகளை சொல்ல முடியாவிட்டாலும், இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து இங்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்துவதற்கு இந்த படம் உதவும். அதுதான் எனக்கு மிகவும் ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம். முள்ளிவாய்க்கால் பிரச்சனை முடிந்த 6 வருடங்கள் ஆகிறது. அதை பற்றி கேட்க நாதி இல்லை. உலக நாடுகள் முழுக்க மௌனித்து விட்டன. தமிழகமும் இந்தியாவும் அதே வரிசையில். அதை ஞாபகப்படுத்துவதற்காகவாது ஒரு படம், அது என்னவென்று சொல்வதற்காக, நினைத்து பார்ப்பதற்காக, ஒட்டுமொத்தமாக சொன்னால் மனிதாபிமானத்தை ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு படம் சிவப்பு. இந்த படம் வழக்கம் போன்ற சினிமாவே இல்லாமல் ஒரு வாழ்க்கை பதிவு என்பதால் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களிடமே இருக்கிறது. வழக்கமான சினிமா என்றால் கதாநாயகிக்கு ஒரு ரசிகர் வட்டம், கதாநாயகர்களுக்கு என்று ஒரு ரசிகர் வட்டம், இப்படி பல ரசிகர் வட்டங்கள்லாம் சேர்ந்து அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதில் ஒரு உண்மை இருக்கு, ஒரு சத்தியம் இருக்கு, ஒரு மனிதாபிமானம் இருக்கு. இதை கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை உங்களிடம் கொடுத்து உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இது மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும், இது மக்களை சென்றடைய வேண்டும். அதன் மூலம் மனிதாபிமானம் என்பதை
உணரப்பட வேண்டும். அது என் ஆவல். எல்லோருக்கும் வணக்கம்.